வாராகி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நமது தொலைக்காட்சியினை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் நீதி விநாயகர் கோவில் பற்றி ஒரு சிறப்பான தகவலை சுந்தர் அவர்களிடமிருந்து பெறப்பெறுகின்றோம். வணக்கம். இப்போ இந்த விநாயகர் பெருமான் வந்து எங்கே இருக்கார்? அதாவது வந்துங்க, இப்போ வந்து நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி கோட்டைமேட்டில் நீதிமன்றத்துக்கு எதிர்த்தாப்புல நம்ம வேப்ப மரத்து அடியில் காட்டு விநாயகராக பேர் வச்சு ஐயா சித்தரோடு குடியோடு ஐயா அவர் அருளோடு ஐயா இருக்கிறாரு. இவருக்கு தொடர்ந்து நீங்கள் தான் பூஜை பண்ணிக்கிட்டு வரீங்களா? நம்ம வந்து ஒரு 15 வருஷமாக நம்ம தான் எடுத்து நடத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து செயல்படுவாங்க, எல்லாரும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவருடைய பிரசித்தியான விஷயங்கள் என்ன, இங்கே என்னென்னலாம் நடக்கும்? என்ன நடக்கும்ட்டா, அதாவது வந்து இவர் வந்து 82 ஆண்டுகளாக இங்கே இருக்கிறாங்க ஐதியும் சொல்கிறாங்க. இந்த ஐதியாக தெரிஞ்சு நான் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது ஐயாவை எடுத்து எல்லோரும் சொன்னாங்க, போய் வணங்க நல்லா இருக்குன்னு சொல்லி. அப்போ ஒரு காட்டில் இருந்தார். நான் எடுத்து ஆரம்பித்தேன். அதுக்கடுத்து நிறையா பேர் சப்போர்ட்லாம் எல்லோரும் பண்ணி இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்து பெருசாக கொண்டு வந்திருக்கோம். இவர்கிட்ட என்ன ஒரு இதுண்டா, குழந்தை பாக்கியம் மெயின். அதாவது வந்து இவரை நினச்சி கும்பிட்டுட்டாலே குழந்தை பாக்கியம் உறுதியாக விருத்திக்கு ஆகும். ரெண்டாவது, நம்ம நோய் நொம்பலம், நம்மளுக்கு என்ன ஒரு கவர்மெண்ட் வேலை என்ன வேணுமா, ஒரு சூடத்தை கொடுத்த கூட தேவையில்லை. அவர் ஐயாவை வந்து ஒரு 3 சுற்றிட்டு போனாலே கேட்ட வரம் கொடுக்குறவர் இந்த விநாயகர் பெருமான். அதுக்கு தான் அவருக்கு 2 பேர் வச்சுருக்கா. ஒன்று காட்டு விநாயகர் பெருமான், ஒன்று நீதிக்கு அரசன். ஏன்னா அவர் நினச்சதே கொடுக்குறவர் தான் அவர். ஏன்னா எனக்கு இடையில ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிருந்துச்சு. நான் இவருக்கு பூசாரியாக நான் இருக்கிறதுனால என்னால் வர முடியாதுன்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க, 90 நாளைக்கு காலை உண்டக்கூடாதுன்றாங்க. நான் எனக்கு கீழே இங்கேருந்து அது வரை மாவுக்கட்டு போட்டிருந்தாங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் நான் என்ன செஞ்சேன்டா, 20 நாள்லேயே நான் ஆட்டோவில் ஏறி அந்த மாவுக்கட்டோட வந்து ஐயாவுக்கு பூஜை பண்ணேன். எனக்கு உடனே அது சௌரியமாகிட்டார். டாக்டரே அதிசயப்பட்டார், எப்படி இப்படி குணமாகும்ட்டு. அப்படியே எனக்கு எல்லா இடத்துக்கும் எங்கள் மக்களுக்கு பூரா ஒரு சிறப்பாக குணமாக்கி எல்லாம் வேணுங்கிற வரம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுதான் பெருசு இன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் விநாயகர் சுற்றிக்கு நாங்கள் பால்குடம் ஊர்வலம் வரோம், அன்னதானம் போடுறோம், எல்லா பூஜையும் நடந்துக்கிட்டு இருக்கு. டெய்லி அலங்காரம், டெய்லி பூஜை எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு எல்லாமே நிதி எல்லாமே பொதுமக்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டுருக்காங்க. இது எல்லாமே அவங்க ஒரு இது. இப்போ இந்த கேட்டெலாம் யார் போட்டாங்கன்னா, அவர் சாரதி சார் வக்கீல்னு சொல்லி சாரதி சார் தான் அந்த கேட்டு எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. ஒருத்தர் அதே மாதிரி நிறைய பேர் நன்கொடையாக பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி அன்னதானம்னு சொல்லிட்டோம்னா கிராமமே ஒன்று ஓடிடுது. எத்தனையோ மக்களுக்கு வந்து இன்றைக்கி 10 கோடி மக்கள் வெளியே உள்ளவங்கள பூரா, வெளி மாவட்டம் வெளியே உள்ள பூரா அந்த ஐயா விநாயகர் பெருமான் எங்கே இருக்காருன்னு சொல்லி எல்லாம் சாமி போட மாட்டாங்க. நல்ல சித்தராக இருக்கார். இதில் இன்றைக்கி பங்குனி மாதம், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஒரு சிறப்பு என்னென்னா, எங்கள் இடத்துக்கு வந்திருக்காரு பாருங்கள். உடம்பே எங்களுக்கு பிள்ளை இருக்குது. இவர் தான் பார்த்துக்கிட்டா இன்றைக்கி ஐயா நாகராஜன் இந்த இடத்துக்கு கூடி வந்திருக்காரு. அதுதான் இன்றைக்கி பெருசு. எப்படின்னா, ஒரு நாகராஜனே வந்து இந்த இன்றைக்கி ஒரு நிறைய தடவை வந்துக்கிட்டு இருந்தார், போய்கிட்டு இருந்தாருன்னு எல்லோரும் பார்த்து சொன்னாங்க. நானும் அதை பார்த்துருக்கேன் நிறைய தடவை. நானும் பார்த்து சரி அப்படின்னு சொல்லி மேலே அந்த உருவத்தில் இருப்பார். ஆனால் இன்றைக்கி தான் பார்க்குறேன், கண்ணால் அந்த புத்தே இருக்குது. அந்த புத்துலேருந்து இன்றைக்கி கண்ணால் பார்த்தாச்சு. ஐயாவுக்கு இன்றைக்கி அவருக்கு ஒரு சிறப்பு பூஜை, இன்றைக்கி ஒரு சிறப்பு பூஜை போட்டிருக்கான். சிறப்பான ஒரு பூஜை வச்சு ஐயாவை சிறப்பாக நடவடித்திருக்கேன். அந்த வெள்ளிக்கிழமை அவர் வந்தது எங்களுக்கு அறியாமே எங்களுக்கு ஒரு சக்தி கொடுத்த மாதிரி எங்களுக்கு இருக்குது. அதனால் எத்தனை சினிமா எடுத்தாலும் மீண்டும் என் உயிர் வர இவர் தான் எனக்கு தஞ்சம்னு சொல்லி நான் வாழ போகிறேன். என் காட்டு விநாயகர் பெருமானே போற்றின்னு சொல்லி. ஏன்னா 10 கோடி மக்கள் வந்து இன்றைக்கி வெள்ளமும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி காலையில் வந்து இப்போ 6 மணிக்கு நான் பூஜை ஆரம்பித்தேன். இப்போ இப்போ மணி என்னன்னு உங்களுக்கே தெரியும். இன்ன வரையும் ஐயாவுக்கு கிட்ட தான் இருக்கிறேன். அவரை பாரு எவ்வளோ அலங்காரமாக இருக்கார் அப்படின்றதெல்லாம் அந்த மகிமை தான். விநாயகர் பெருமானை கும்பிட்டா எல்லாம் நல்லது கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் என் கண்ணால் நான் பார்த்துட்டேன். எல்லாமே அந்த விநாயகர் பெருமான் துணையோடு, இந்த காட்டு விநாயகர் துணையோடு எல்லா மக்களும் நினச்சி நடக்க வேண்டும். ஐயாவை சிந்தித்து செயல்பட வேண்டும். நம்பி வரவங்களுக்கு ஐயா அள்ளி கொடுப்பாரு. எதுவும் தேவையில்லை. நீங்கள் வந்து ஐயாவை 3 சுற்றி கும்பிட்டு வந்துட்டு போனாலே நினச்ச காரியம் நடக்கும். உங்கள் சித்தரோடு குடியிருக்கும் உங்கள் விநாயகர் பெருமானை போட்டு